வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நாள், ஒரு 2 நாளா பார்த்தீங்கன்னா இந்த நியூயார்க்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி கன்டினியூவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய பேர் பார்த்துருக்கவும் இருக்கலாம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏதோ டவர்ல ஏதோ 2 பேர காட்டுறாங்க, ஏதோ கொடி காட்டுறாங்க, ஏதோ அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற மாரி ரேண்டமா நெறைய கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்போம். அது என்ன? எதுக்காக அந்த வீடியோ? என்ன ஆச்சு ஆக்சுவலா? அங்க என்ன நடந்தது? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதே போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்ன ஆச்சுங்கிறத ஃபுல்லா பார்ப்போம். சரி, இப்போ என்ன ஆச்சு அந்த வீடியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 நாளா எல்லாருமே அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம். நானுமே பார்த்தேன். இப்போ கன்டினியூவாலாம் எல்லாருக்கும் இப்போ ரீசென்ட் டேஸ்ல நெறைய பேருக்கு அந்த வீடியோ கன்டினியூவா வந்துட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ஸ்டால இந்த மாரி கிளைம் பண்ணுவாங்கல்ல, இந்த மாரி ஸ்கை ஸ்கிராப்பர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி மலை ஏறுறது, பில்டிங்ஸ்லலாம் ஏறி, இந்த மாரி டிஃபிகல்ட்டா எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அந்த மாரியான இடத்துலலாம் கரடு முரடா இருக்கிற இடத்துலலாம் ஏறி, அவங்க வீடியோஸ்லாம் எடுத்து அவங்களோட சோசியல் மீடியாலயும் இந்த மாரி இதுலயும் அவங்க போடுறது அவங்களோட வழக்கம். அந்த மாரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கப்புள்ஸ் அதே மாரி நியூயார்க்ல உள்ள ஒரு பெரிய டவர்ல பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஏறியிருக்காங்க. ஏறி மேலே ஏறி இது மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, டாப்ல ஏறி கொண்டு போய் அங்க ஒரு கருப்பு கலரு அந்த லெட்டர்ஸ்ல எழுதின ஒரு கொடியை அந்த இடத்துல கட்டி பறக்க விட்டுருக்காங்க. அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி காதலோட சக்தியை நாங்க ஃபுல்லா காட்டணும்னா எங்களால அந்த கவர்மெண்ட்டையே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த இதுல எழுதி இருந்துச்சு. அதை அதுல இடத்துல பறக்க விட்டு அதே இடத்துல என்ன பண்ணியிருக்காரு, அவர் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸும் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நியூயார்க் ஃபுல்லா ரொம்ப இதா இருக்கு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மரம் ஏறி வந்தாங்கன்னா, இங்க பாரு அருந்தவழி எங்கெங்கெல்லாம் ஏறுறாங்க பாரு, இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, கீழே கீழே வந்துட்டு அவங்க அப்பா அம்மாக்கு யார் பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க பேசுவோம்ல. அவங்க இங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, பரவாயில்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஏறியும் அவங்க காதலை இது பண்ணியிருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணி ஓகே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அவங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேரா கீழே இறங்கவுமே போலீஸ் ரெடியா நின்றுருக்காங்க. நேரா அவங்கள பிடிச்சி ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க. அந்த கூட்டு போயிட்டு அங்க இந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு வரப்ப என்ன பாத்தீங்கன்னா, அந்த பிரஸ்காரங்களாம் என்ன கேட்டுறாங்கன்னா, ஹனிமூனுக்கு எங்க போலான்னு இருக்கீங்க, அதே மாதிரி ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம், போட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் அவங்கள போட்டு ரொம்ப இது மாதிரி பேசி இது பண்ணிடுறாங்க. அதுதான் சொல்றாரு, அந்த ஊர்ல இதை இதுவா எடுத்திருக்காங்க. இதே மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம ஊர்லயும் நான் என் காதல் தான் ஒஸ்தின்னு காட்டுறதுக்காக நானும் இது மாதிரி மரத்துல ஏறுவேன், டவர்ல ஏறுவேன், கம்பியில நடப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனா இந்த மாதிரி போயிட்டு எங்கேயா உளுந்து செத்துறாதீங்க. அவங்க ஸ்கை ஸ்கிராப்பர் இதுக்குன்னே ட்ரைனிங் எடுத்து மலை ஏறதுக்கு அதுக்கெல்லாம் தகுதியான பாடி ஹெல்த்தும் ஃபிட்னஸும் இருக்கிறவங்க. நம்மலாம் அப்படி கிடையாது. நம்ம பாட்டுக்கு ஏறி எங்கன்னா உளுந்தா கூட பார்க்க நாதி கிடையாது. அதனால கம்முன்னு இருக்கிற லவ்வை உருப்படியா லவ் பண்ணிட்டு கடைசி வரையும் காலம் தள்ளுறதுக்கு பாருங்க. அதே போல நம்ம மக்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி அவனா அந்த மாதிரி எதனா கஷ்டப்பட்டு எதனா பண்ணுவான், அதுல நம்ம அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட்டை சொருவி அப்படியே போட்டுடலாம், ட்ரெண்டிங் ஆயிடும், நல்லா ரீச் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரியே இதுலயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த விஜய் டிவின்னு நினைக்கிறேன், சாமந்தி சீரியல்னு சொல்லிட்டு அதுக்கு அட்வர்டைஸ் பண்ற மாதிரி அந்த போஸ்டர்ல அப்படியே இவங்களோட இதை செட் பண்ணி போட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க அதே மாதிரிதான் இந்த மாதிரி அதை அவங்க கஷ்டப்பட்டு அவங்க லவ்வுக்காக அவங்க இது பண்ணி கஷ்டப்பட்டு இது பண்ணா இவங்க அதுல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இதே போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.